நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கும் அப்படிம்பாங்கல்ல. அதே மாதிரி அந்த தாளை தந்த உடனே அந்த ஊரு நான் இதுக்கு மேல கேள்வியே படல. அந்த கட்டடத்துல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் பயணிச்சாதான் போகக்கூடிய ஊர். ஒரு 4-5 பேர்கிட்டயாவது விசாரிக்காம அது என்ன தொலைதல். நானும் விசாரிச்சுட்டேன். எப்படின்னா, மன்னார்புரம் விளக்குக்கு போங்க, அங்க 4 ரோடு பிரியும். அந்த 4 ரோடு பிரியதுல இருந்து நீங்க ஒரு 10 கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா ஒரு பொத்தையில இருந்து அப்பப்போ ஒரு டிராக்டர் வரும். இல்லன்னா 3:45 ஒரு டவுன் பஸ் வரும். அப்படியும் இல்லைன்னா அதுல இருந்து ஒரு பொட்டக்குளம் இருக்கும். அந்த பொட்டக்குளத்தை தாண்டினீங்கன்னா அந்த ஊரு பொட்டக்குளம் தண்ணி இல்லாத குளம் நடந்தே போயிருன்னு அர்த்தம். ஆமா, அப்படி சொல்றாங்க. அப்போ நான் வந்து அந்த மன்னார்புரம் விளக்குக்கு போயிட்டேன். சரி. வெயில், நான் மே மாசம் கொளுத்துற வெயில். நான் நின்னுகிட்டு இருக்கும் போகும்போது ஒரு மர நிழலும் இல்ல அதுல. சரி. வெயில் அடிக்கிறதுல எனக்கு ஒரு மழையின் பாடல் ஞாபகம் வருது. அடிக்கிற வெயில்ல. ஆமா. என்னன்னா, அந்த பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க. வழக்கமா பேப்பர் வச்சிருப்பேர்லையா? மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம். ஒரு கருப்பு கொடி காட்டி யாரும் குடை பிடிக்க வேண்டாம். இது தேவதையின் பரிசு, யாரும் திருப்பி தர வேண்டாம். நடுச்சாலையிலே நனைவதற்கு சம்மதமும் வேண்டாம். அந்த வீல்ல அந்த பாடல் எப்படி எனக்கு நினைவு வருதுன்னா, என்றோ பெய்ய போகும் மழையை உறிஞ்சு கொண்டிருக்கிறது இந்த வெயில். ஓஹோ. நம்மிடமிருந்து 4-5 சொட்டு மழையை உறிஞ்சால்தான் என்ன அப்படின்னு வேர்வையை விட தயாராயிட்டீங்க. ஆமா.